அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், காலங்கள் எவ்வளவு வேகமாக உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்க. என்னமோ சமீபமாக இப்பதான் ரமலானை வரவேற்று ஒரு ரமலானை முடிந்து நம்மளுடைய நாட்கள் நகர்ந்த மாதிரி இருந்தது. நம்முடைய நாட்கள் எவ்வளவு வேகமாக போகிறது. இந்த 25வது வருடத்தை முடித்து விட்டு 2025 முடிஞ்சு 2026 இப்ப நம்ம 1.5 மாதங்கள் நம்ம அதை கடந்து விட்டோம். அப்ப நாட்கள் எவ்வளவு வேகமாக உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்க. அப்ப வேகமாக ஓடக்கூடிய நாள்களுக்கு இடையில் நாம் எப்படி இறைவனை நெருங்குவதற்காக, இறைவனை சந்திப்பதற்காக நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதை நம்ம கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப இறைவனை நெருங்குவதற்கான நேரம் எப்படி நாட்கள் வேகமாக ஓடுகிறது சொல்கிறோமோ, அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்நாளை முடிப்பதற்கான ஒரு காலகட்டமும் வேகமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு ரமலானை அடைவதற்காக, ரமலானை வரவேற்பதற்காக நாம் இங்கு தயாராக இருக்கிறோம். இந்த ரமலானில், கடந்த ரமலானில் நம்மிடம் இருந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நம்மிடம் இல்லை இல்லையா? நம்முடைய இருந்தவர்கள், நம்முடைய உறவுகளாகட்டும், நம்முடைய நண்பர்களாகட்டும், நம்முடைய அண்டை வீட்டார்களாகட்டும், எத்தனை நபர்கள் நம்முடன் இருந்தவர்கள் இன்று இந்த ரமலானை அடையும் போது நம்மிடம் இல்லை. அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை நல்க இருக்கிறான் என்றால் அதற்காக நாம் எவ்வளவு இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலான் என்பது வெறும் நம்முடைய அருள்வளம் மாதமாக, வெறும் ஒரு மாதமாக கடந்து விடாமல், இது மாற்றத்திற்கான மாதமாக, பயிற்சியின் மாதமாக, நம்மளுடைய நன்மைகளை நம்மளை சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு மாதமாக நாம் இந்த மாதத்தை நாம் தயாராக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அப்ப இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் இந்த ரமலானை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நம்ம ரமலானை அடைவதற்கு எத்தகைய காலகட்டமாக இருந்தாலும், நாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும், உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், பசியோடு இருந்தாலும், எந்த விதமான ஒரு துக்கம், கவலை எந்த நேரத்தில் இருந்தாலும் நாம் ரமலானை வரவேற்பதற்கு மட்டும் நாம் உற்சாகமாக தயாராகி விடுவோம். நம்முடைய உடல் சோர்வுகள் மற்ற நேரத்தில் தென்படும். நாம் ஆரோக்கியம் இல்லாமல், நாம் உற்சாகம் இல்லாமல் நாம் பல நாட்கள் கழித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த ரமலான் வரும்போது நாம் உற்சாகமாக நாம் என்ன பண்ணிடுவோம்? களம் இறங்க தயாராகி விடுவோம். முதலில் நம்மளுடைய வீடுகளை சுத்தப்படுத்த நம்ம ஆரம்பித்து விடுவோம். வெறும் வீடுகளை சுத்தப்படுத்தி, வீடுகளை அலங்கரித்து, நம்முடைய வீட்டில் உள்ள பொருள்களை நிரப்புவதற்காக மட்டுமில்லை இந்த ரமலான். நம்முடைய உள்ளத்தை ஈமானுடைய உணர்வோடு மாற்றுவதற்காக தான், இந்த மாற்றத்திற்கான மாதமாக தான் இந்த ரமலானை நாம் வரவேற்க தயாராக இருக்கணும். ரமலானுக்கு வரவேற்பது, ரமலானுக்காக திட்டமிடுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பயணியை போலதான் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்காக, அதிகமாக வாழ்வதற்காக நான் ஆசைப்படவில்லை. நான் ஒரு பயணியை போல இருக்கிறேங்கிறாங்க. ஒரு பயணி என்றால், ஒரு பயணத்துக்காக நம்ம தயாராகி போனால் வீட்டையே அப்படி தூக்கிட்டு போவோமா? என்ன பண்ணுவோம்? எத்தனை நாள் போகிறோமோ அத்தனை நாளுக்காக அதற்கான உணவு, அதற்கான உடை, அதற்கான தேவையான பொருள்களை மட்டும்தான் கொண்டு செல்வோம். அதே போலதான் நாம் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போல வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆனா அந்த பயணத்திற்கான ஏற்பாடு, அந்த பயணத்திற்கான தயாராகும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் இந்த ரமலானை அடைவதுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் போது, ரமலானை அடைவதற்கு 2 மாதத்துக்கு முன்னால், ரஜபுடைய மாதம் வந்தாலே ரமலானை வரவேற்க தயாராகிடுவார்கள். ரமலானை அடைவதற்காக அதிகம் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த ரமலானை நான் புனிதமிகு இந்த ரமலானை அடைவதற்காக எனக்கு அருள் பாலிப்பாயாக, இல்லையா? இந்த ரமலானை அடைவதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, என்னுடைய ஆயுளை நீட்டி கொடு, நான் அடையணும் என்று துஆ செய்ய சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மக்களிடத்திலும் துஆ செய்ய சொன்னாங்க. ரஜப் மாதம் விட்டாலே இந்த ரமலானை அடைவதற்காக நீங்க துஆ செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு. அப்ப தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த ரமலானை வரவேற்க தயாராவார்கள். ரமலான் மாதத்துல சொல்றாங்க, நான் ஷாபான் மாதம் விட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிந்து கொட்டி கொண்டு என்ன பண்ணுவாங்க? அதனை வரவேற்க தயாரா இருப்பாங்க. அப்படிதான் நாமும் என்ன பண்றோம்? அந்த ரமலானை தயாரிக்க இருக்கிறோம். அப்ப ரமலானை வரவேற்க நீங்க தயாராக இருக்கும் போது எதற்காக அதை வரவேற்கிறீர்கள்? வெறும் நன்மையின் மாதமாகவா? இல்ல வெறும் நம்ம அருள் வளம் கிடைக்குதுங்கிறதுக்காவா? இல்ல, இறைவனுடைய, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ரமலானை வரவேற்பதற்காக தயாராக வேண்டும் என்றால், இறைவனை வணங்கும் ஒட்டுமொத்த சமூகத்தின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன.
பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மாதத்தினை நீங்கள் அடைய போகிறீர்கள், அந்த மாதத்திற்காக நீங்க வரவேற்க தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை உற்ற தோழர்களை இது பண்றாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் இறைவனை வணங்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா, வெறும் ஒரு மனிதன் பசியோடும் பட்டினியோடும் இருப்பதால் மட்டும் நம்மளுடைய பாவம் மன்னித்து விடுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் வெறும் பசியோடும் பட்டினியோடு இருக்கிறதுனால மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவானா? அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு அலங்கரிக்க வேண்டும், நம்மளுடைய நடவடிக்கையை, நம்மளுடைய பண்புகளை, நம்மளுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் நாம் மாற்றத்திற்குரியவர்களாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்திற்காக வரும்போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த ரமலானுடைய அந்த மன்னிப்பை, முழுமையான மன்னிப்பை நாம் பெற முடியும். அப்ப பசியோடும் தாகத்தோடும் பட்டினியால் இருப்பதால் மட்டும் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்றால் ஒருபோதும் இல்லை. அது எந்த மிருகங்கள் வேண்டாலும் என்ன செய்யும்? சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன செய்யும்? மிருகத்தை கட்டி போட்டு என்ன செய்யும்? பசியோடையும் பட்டினியோடையும் தாகத்தோடையும் இருக்கும் இல்லையா? எத்தனை நாட்கள் வேண்டாலும் சில நாட்கள் அதால தாங்க முடியும். அப்ப அதுவல்ல இறைவனுடைய நோக்கம். அப்ப ரமலானின் சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரமலானுடைய ஒட்டுமொத்த சிறப்பையும் ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று யோசிப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி மாத்திருவோங்கிறது வேற விஷயம். ஆனாலும் அந்த நன்மைகளுடைய அந்த வெளிப்பாடு அப்படி பேச வைக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை, இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, இன்னும் 2 தினங்கள் இருந்தாலும் நம்ம அதிகமா துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த ரமலானை நான் அடைய வேண்டும், இந்த ரமலானுடைய முழுமையான பயனையும் பெற்று நான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் நாம் இறைவனிடம் துஆ செய்யணும். ஏனால் இறைவன் சொல்றான், இது மிகப்பெரிய ஒரு மனிதன் மீது இறைவன் சுமத்திய ஒரு பெரிய பேரொருள், பெரும் கருணையாக இருக்கிறது. இந்த ரமலான் என்பது ஒரு மனிதன் மீது இறைவன் வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அப்ப அதிகமாக நாம் நன்றி செலுத்த இறைவனுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இறைவனிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி அறிந்து கொள்வதற்காக, இந்த ரமலானுடைய அந்த பாக்கியத்தை, உண்மையான ரமலானுடைய அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இறைவனிடத்தில் நம்முடைய தரஜா, நம்முடைய படித்தரம் எப்படி உயரும் என்பதற்காக ஒரு சம்பவம் சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த 3 சகோதரர்களும் போரில் கலந்து கொள்கிறார்கள். 2 அந்த போரில் ஷஹீதாகிறாங்க. 2 சகோதரர்கள் ஒரு சேர ஒரு போரில் அவங்க ஷஹீத் ஆகுறாங்க. 3வது இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கடந்த 2 வருடங்கள், அவர் இறந்ததுக்கு அப்புறம், ஷஹீதானதுக்கு அப்புறமாக 2 வருடங்கள் கழித்து அவர் இயற்கை மரணம், சாதாரணமாக அவருடைய வீட்டில் இருந்த நிலையில் மரணம் அடைகிறார். அப்ப இந்த 3 சகோதரர்களை ஒரு நபித்தோழர் கனவில் காண்கிறார். அப்ப கனவுல பார்க்கும் போது, அப்ப அவருடைய இதுல 3 பேரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேரில் 2 பேர் ஷஹீதான 2 பேருடைய தரஜா, படித்தரத்தை விட இந்த 3வதாக வீட்டில் இயற்கை மரணம் அடைந்தார்ல, அவருடைய தரஜா அதிகமாக இருக்கிறது. இவருக்கு ஆச்சரியம் இல்லையா? ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஷஹீதாக மாட்டார்களா? ஷஹீதானால் எவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் யோசிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி இந்த 3 பேரை கனவில் கண்டேன். 2 பேருடைய தரஜாவை விட இந்த 3வது நபருடைய தரஜா என்னது, அதிகமாக படித்தரம் அதிகமாக உயர்ந்ததாக இருந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதில் ஆச்சரியப்பட என்ன விஷயம், என் ஆத்மா யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த 2 விட அவர் அதிகமான நோன்பையும் நோன்புடைய காலத்தை அடைந்து அந்த நோன்புடைய அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் அதிகமாக செஞ்சதன் காரணத்தால் அவருடைய தரஜா உயர்ந்தது. இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் நாம் ரமலானை அடைந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ உறவுகள், எத்தனையோ இரத்த பந்தங்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். நமக்கு அந்த ரமலான் மாதம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தரஜாவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இந்த நோன்பு, இந்த நோன்பை அடைந்ததுடைய விதம் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நீண்ட நாட்களுடையது இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய எல்லா விதங்கள்லயுமே இந்த ரமலானை அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதும். இன்னைக்கு பாருங்க, இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல மத்த பேஸ்புக், மத்த வாட்ஸ்அப் உடைய ஒவ்வொரு குரூப்லயும் பாத்தீங்க அப்படின்னா, ரமலானை தயார் பண்ணுவதற்காக நீங்கள் எப்படி பெண்கள் தயாராக வேண்டும் என்று சொன்னால் என்னதான் வருது? என்ன வருது சொல்லுங்க? இப்படின்னு ஆக்சன் சொன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்காதுல்ல. எப்படி எல்லாம்
சமையல்ல நேரத்தை சுருக்குறது இல்லையா? வெங்காயத்தை வாங்கி வதக்கி வச்சிடணுமா, கறியை போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணுமா, ஒரு மாதத்துக்கான நகட்ஸ்ல இருந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே செஞ்சு 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 உள்ள அடிக்கிறங்க. உங்களுடைய நேரம் என்னது உங்களுக்கு சுலபமாகும். அப்ப சமைப்பது ஒரு இபாதத் தான் இல்லையா? பிறர் பசியை போக்குவதற்காக, ஒரு குடும்பத்துடைய ஒரு பசியை போக்குவதற்காக சமைப்பது என்பது ஒரு இபாதத் தான் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வீட்டை பராமரிக்கக்கூடிய பெண்ணும் நானும் இவ்வாறு இருப்போங்கிறாங்க. அப்ப இரண்டு பேரும் அந்த மாதிரி அளவுக்கு என்னது வீட்டை பராமரிக்கக்கூடியது சாதாரண விஷயம் கிடையாது. பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்காங்க. வெளி வேலைகளை செய்தாலும் வீட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, உன்னத பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. அதற்காக இப்ப நம்ம தயார்படுத்துவதற்கு வெறும் சமையலில் மட்டும் நேரத்தை மிச்சம் பண்ணுவதில்லை, நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லயுமே நேரத்தை இது பண்ணணும் இல்லையா? நம்ம போனை திறந்தோம், இன்ஸ்டாகிராம திறந்தோம், ஏதாவது திறந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியாது. அப்ப நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய கேட்கக்கூடிய விஷயம் எல்லாத்துலயும் நம்ம என்னது நம்ம அந்த நேரம் இதை இது பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மூமினூன் உள்ள ஒரு வசனம் சொன்னா, கத் அஃப்லஹல் மூமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்ன, வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்ற போது சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுல ஒரு பண்பு நல்லா சொல்றான், அவர்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள், நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற. அப்ப நேரத்தை நம்ம சரியான முறையில் திட்டமிடணும். வெறும் சமையலில் நம்மளை நம்ம சேமிப்பது இல்லை. அப்ப நம்ம இது உணவு திருவிழா அல்ல, இது உணவு திருவிழா. ரமலான் என்பது ஒரு உணவு திருவிழா இல்ல. மண்ணடி போன்ற இடங்கள்ல ட்ரிப்ளிகன் எல்லாம் போனீங்கன்னா என்னது விதவிதமா உணவு கிடைக்கும், விதவிதமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இப்ப சஹர் உணவுக்காக ஏற்பாடு பண்ணும் போது ஆண்கள், ஆண் பிள்ளைகள் எல்லாமே அதன் பக்கம் என்னது, யாருக்காவது இல்லாதவர்களுக்கு, கிடைக்காதவர்களுக்காக ஏற்பாடு, இருக்கிறவர்களும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னது அவங்க போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்றாங்க. இந்த மாதிரி நாம் உணவுக்காக, உணவுடைய விஷயத்துக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல், நாம் இறைவனிடம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, பிழைகள் பொறுக்கப்படுவதற்காக, இறைவனுடைய அந்த அச்சத்தை உளமாற ஏற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய நேரத்தை தயார் செய்யணும். அப்ப மாற்றத்திற்கான மாதம் தான் இந்த ரமலான். ஏன் மாற்றம் வரணும் இல்லையா? நம்ம மாற்றம் சொல்றேன், ஏன் மாற்றம் வரணும்? எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நோன்பு வச்சுட்டு இருக்கோம், நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்க பிள்ளைங்க வைக்கிறாங்க, இப்படியே வைக்கிறாங்க. பாருங்க, எந்த ஒரு மாற்றமாவது நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறதா? போன ரமலான்ல நம்ம இதே விஷயங்களை கேட்டோம், அதே விஷயங்களை தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். குர்ஆனுடைய சிறப்புகளாகட்டும், ரமலானுடைய நன்மைகளாகட்டும், ரமலானுடைய சிறப்புகளாகட்டும், எல்லாத்தையுமே கேட்கிறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க? ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம போன ரமலான்லயும் இதே விஷயங்கள் கேட்டோம், இதே செயல்பாடுகள் தான் செய்யறோம். அதே தராவியா, குர்ஆன் முடிக்கிறது, எத்தனை தடவை திலாவத் ஓதுறோங்கிறது, இதே மாதிரியான நம்ம சஹரையும் இஃப்தாரையும் எல்லாத்தையும் அடைந்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம எது தொடர்ச்சியாக, ஏதாவது ஒரு செயல் தொடர்ச்சியாக செய்யறேன்னு சொல்லுங்க, யார் யார் சொல்லுங்க பாப்போம். நாம் சென்ற ரமலானில் எடுத்த பயிற்சி இந்த ரமலானை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்னா, இதுவரை நான் அந்த ரமலான்ல ஆரம்பிச்ச பயிற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன அமைதியா இருக்கேன், கையை தூக்குனா எப்படி சொல்லுங்க. குர்ஆன் தொடர்ச்சியாக நமாஸ் சரி படிக்கிறீங்க, குர்ஆன் திக்ரு ஓதுறீங்க, வேற வெறும் இந்த இபாதத்து மட்டும் இல்ல, நம்மளுடைய பண்பு நலன்களையும் மாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல, உங்களுடைய என்னது இதய நோய்களையும் உள்ளத்துடைய நோய்களை குணப்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு அருள்வளம் மிக்க ஒரு குர்ஆன் இறக்கிடப்பட்டது. இது உள்ளங்களில் உள்ள, இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதய நோய் என்றால் ஒரு வாழ்வு சரியில்லை, இல்ல ஓட்டை இருக்கு, என்ன ஏதாவது இது அடைச்சிருக்கு, அது இல்ல. என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? எந்த நோயை சொல்றான்? உள்ளத்துடைய நோய். நம்மளுடைய நியத், நம்மளுடைய செயல்பாடுகள், போட்டி, பொறாமை இல்லையா, இன்னும் நம்ம புறம் பேசுவது, மற்றவர்களை பத்தி ஏளனமாக பேசுவது, இந்த மாதிரியான நம்முடைய பண்பு நலன்களில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்ம தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையை தொடர்ந்து தொழுகிறோம், தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிக்கிறோம், அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறோம், குர்ஆனுடைய பொருளை அறிந்து ஓதுகிறோம், இதெல்லாம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்முடைய அந்த பண்புகள் மாறணும். ஏனென்றால், ஏன் மாற்றம் வர வேண்டும் என்றால், இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இறைவன் ரகீபாக இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நோன்பு மாதங்களில் மட்டுமல்ல, நோன்புல அவ்வளவு பயபக்தியா இருப்போம். பிரஷ் பண்ணும் போது தண்ணி உள்ள போயிடக்கூடாது, வாய் குப்பிளிக்கும் போது தண்ணி உள்ள போயிடக்கூடாது, டேஸ்ட் ஏதாவது தெரியாம பாத்திரக்கூடாது இல்லையா? சிலர் ஒழு செஞ்சுட்டு தொடப்பத்தை கூட எடுக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக இருக்கிறோம். ஏன் நுணுக்கமா இருக்கிறோம்?
நோன்பு இருக்கிறோம். நோன்பு இருக்கும்போது ஏன் அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப நோன்பு மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானா? இல்ல, மற்ற எல்லா நாட்களிலும் நம்மை கண்காணிக்கிறான். அப்ப இறை எச்சம், நமது பண்புகள் நல்ல மனிதராக மாற வேண்டும், நல்ல ஒரு பெண்ணாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு சகோதரியாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் போகக்கூடியதாக இருக்கணும். அப்ப வெறும் உடல் பயிற்சி மட்டும் இல்ல, உள்ள பயிற்சியையும் அந்த மாற்றத்தையும் நாம் கொண்டு வரணும். உள்ளத்துக்கான பயிற்சிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேக்குறாங்க, தூதரே எனக்கு ஒரு செயலை கற்றுத்தாருங்கள், அந்த செயலை செய்து கொண்டே நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நோன்பு பிடியுங்கள், அதற்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. ஏனால் மற்ற வணக்கங்கள் எல்லாமே என்னது, நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற இறைவன் என்ன சொல்றான், இந்த நோன்பு வந்து எனக்கான கூலியாக இருக்கிறது, நான் அவனுக்கான கூலியை நான் கொடுக்கிறேங்கிறான். இந்த வணக்கம் என்பது, இந்த நோன்பு வணக்கம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. நாம் தொழுகிறோம் என்றால் தொழுகையை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும், ஜகாத் கொடுக்கிறோம் என்றால் வாங்குபவருக்காவது தெரியும் ஜகாத்து. ஹஜ் இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, எவ்வளவு ஒரு விழாவாக கொண்டாடி விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நோன்புடைய வணக்கம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உண்டானது. நாம் எல்லாரும் முன்னாடி நோன்பாளியை போல் இருன்னு சொன்னதுனால நம்ம நோன்பாளியை போல இருந்து கொள்ளலாம். ஆனால் தனிமையில் இருக்கும் போது, அதனால்தான் இறைவன் என்ன சொல்கிறான், இந்த நோன்பு எனக்கு என்னது, நானே இந்த நோன்புடைய கூலியாக மாறுகிறேன் என்று சொல்றான். அப்ப அப்பேற்பட்ட அந்த நோன்பை பிடிங்க, இது உனக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த நோன்பு ஒரு கடமையே அப்படின்னு நினைக்க கூடாது, இது ஒரு கடமை, இது நமக்கான மாற்றத்திற்கான ஒரு மாதம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுடைய வேணும். கடமைங்கும் போது ஏதோ செஞ்சு போடணும் இல்லையா, இன்னைக்கு சமைக்கிறோம் ஏனோ தான் ஒரு கடமை, வேற வழி இல்லை, நான் ஒரு வீட்டுக்கு மனைவியா வந்துட்டேன் இல்லையா, ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன், ஏதோ சமைச்சு கொட்டுறேன் அப்படின்னு சமைச்சு கொட்டினா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்க, வாயில வைக்க முடியுமா? ஆண்கள்லாம் அமைதியா இருக்காங்க, என்ன முடியுமா? முடியாது. ஆனா இது நாம் விருப்பத்தோடு வைக்கக்கூடிய ஒரு ரசமாகட்டும், ஒரு சாம்பார் ஆகட்டும், நம்ம அன்போடையும் அந்த பாசத்தோடையும் என்னுடைய கணவருக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குழந்தைக்காக செய்யறேன் அப்படிங்கும் போது அதனுடைய சுவையே என்னது, அலாதியாக தான் இருக்கும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, மா உன் கையால ஒரு ரசம் வச்சு கொடுத்தாலே அவ்வளவு சுகமா இருக்குமா, அந்த மாதிரிதான். அப்ப நாம் இது என்னது, வெறும் கடமை அப்படிங்கிற ஒரு இதோட கடமையே அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சு ஒரு மாதத்தை எப்படியாவது ஓட்டணும், பெருநாளை கொண்டாடிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம, இது கடமை, அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய கடமை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து, முத்தகினை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எல்லா சமூகத்தின் மீது, மற்ற எல்லா சமூகத்துக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க மற்ற சமூகத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லணும்? மற்ற எல்லாருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அப்ப அது அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்புடைய முக்கியத்துவம் ஒரு சுமையாக அல்ல, ஒரு சுகமாக நாம் அனுபவிக்க வேண்டும். சகருக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்யணுமே, இஃப்தாருக்கு செய்யணுமே, என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி எந்திரிக்க போறோம், யார் எழுப்பி விடுவா, தூங்கிடுவோமா அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இறைவன் மீது உண்மையாக நம்ம வச்சு, இறைவா எனக்கு கொடுத்த கடமையை நான் நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் திறனையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம நியத் பண்ணி இறைவன் முழுமையாக நம்ம ஒப்படைத்து கேட்கும் போது அது ஒரு சுமையாக இல்ல, ஒரு சுகமாக நாம் என்னது அனுபவிக்க முடியும். அந்த சுகம் தான் என்னது நமக்கான ஒரு மாற்றமாக இருக்கும். இது ஒரு உணவுக்கான, ஒரு பானத்துக்கான, ஒரு திருவிழாவாக இல்லாமல், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் நம்மளுடைய ப்ரொவிஷனுடைய பட்ஜெட்டோட இது டபுள் ஆயிடுது. அந்த அளவுக்கு உணவை நம்ம எவ்வளவு தம் பண்ண முடியுமோ, சஹருடைய நேரத்திலையும் தம் பண்றோம், இஃப்தாருடைய நேரத்திலையும் பண்றோம், தராவியை தொழுது விட்டும் என்னதே நம்முடைய வயிற்றை நிரப்புறோம். அப்ப எங்க பசி தெரியும், எங்க தாகம் தெரியும்? அந்த அசருக்கும் மகரிபுக்கும் உண்டான நேரத்தில் வேண்டால் ஒரு சிறு களைப்பு வருமே ஒழிய என்னது நாம் பசி அறியாமல் தான் இருக்கிறோம். பசியும் தாகத்தின் மூலமாக தான் நம்மளுடைய உடலுடைய பயிற்சி, உள்ளத்துடைய பயிற்சி வீரியமாக இருக்கும் என்பதற்காக என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஏற்படுத்தினான்னா நாம் எப்படி அது ஒரு உணவு திருவிழாவாக நம்ம இது பண்றோம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த மனிதன் நோன்பாளியுடைய கூலியை பத்தி சொல்லும்போது அவன் உணவையும் அல்லாஹ்வுக்காக விடுகிறான், பானத்தையும் அல்லாஹ்வுக்காக விடுகிறான், ஏன் தன்னுடைய மன இச்சையை கூட அல்லாஹ்வுக்காக அவன் துறக்கிறான். அப்போ ஒரு ஹலாலான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்குறான், பகலில் உண்பதை ஹராமாக்குறான்.
அப்ப அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களை ஹராமாக்குறான். அப்ப ஒரு மாதத்தில் நாம் ஹலாலை ஹராமாக இருக்கும் போது நாம் எவ்வளவு ஒரு பயபக்தியோட ஒரு அச்சத்தோடு இருக்கிறோமோ, அதே இது என்னது மற்ற நேரங்களில் ஹராமாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்பாடுகளையும் நாம் என்ன பண்ணணும், நாம் மாற்றத்திற்குரியதாக மாற்ற வேண்டும். ரமலான் மாதத்தில் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு உள்ளத்துக்கான பயிற்சியை அதிகம் எடுக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் மிக பெரிய பணக்காரராக இருந்தாங்க, செல்வந்தராக இருந்தார்கள். நபி தோழர்களை வந்து சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், பசியோட இருந்தாங்க, பட்னியோட இருந்தாங்க. அதே நேரத்தில் அப்படி இருக்கப்பட்ட சஹாபாக்களும் இருந்தாங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய மில்லினியராக பணக்காரர்களாக இருந்த சஹாபாக்களும் இருந்தாங்க. அப்படிதான் அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, நான் நோன்பு காலம் வந்தால் 10 பேரித்தம்பழம் ஒரு நாளைக்காக நான் எடுத்து விடுவேன். அந்த 10 பேரித்தம்பழத்தில் 5 பேரித்தம்பழங்களையே சஹருக்காகவும் இஃப்தாருக்காக 5 பேரித்தம்பழம். அதற்காக அபூ ஹுரைராவை போல நீங்க வெறும் பேரித்தம்பழத்தை மட்டும் உண்டு விட்டு எனது இந்த நோன்பு வைங்கன்னு சொல்ல வரல. ஆனால் எப்படி அவர்களுக்கு அந்த உற்சாகம் வந்தது. நோன்பு காலத்தில் நாம் எங்கும் வெளியேறக்கூடாது, எங்கேயும் பயானு கூட போக கூடாது, தர்பியா நிகழ்ச்சிகளுக்கு போக கூடாது, எங்கேயுமே செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை கொண்டு வரோம். ஆனா அந்த நோன்பு காலத்தில் தான் அவர்களுடைய போர் இருந்தது இல்லையா, போர்கள் அதிகமாக நடைபெற்றது பாத்தீங்கன்னா நோன்புடைய காலத்தில் அவங்களுடைய பயணங்கள் இருந்தது. அப்ப எப்படி அவர்களுக்கு அந்த உள்ளத்திற்கான பயிற்சி இருக்கும் போதுதான் அதிகமாக இருக்கும் போதுதான் உடலுடைய ஆற்றலும் அந்த பயிற்சியும் அவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்ப அந்த ஈமானுடைய உச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததன் காரணமாக அவங்களால செயல்பட முடிந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படியாப்பட்ட பயிற்சியை ஒரு மாதம் எடுத்தும் நம்மிடம் மாற்றம் வரவில்லை. அப்ப பசியும் தாகத்தையும் மட்டுமே நம்ம இது பண்றது இல்லை. அப்ப அதான் என்ன சொல்றாங்க, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர்கள் நஷ்ட வழிகளாக அல்லாஹ்வின் சாவு முடித்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படியே நோன்பு நோக்கும் போது நம்முடைய கண்ணும் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய காதும் நோன்பு நேர்க்க வேண்டும், நம்முடைய வாயும் நோன்பு நேர்க்க வேண்டும். நம்மளுடைய அந்த குடல் இறப்பை மட்டும் நோன்பு நோற்பதல்ல இல்லையா, நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் நோன்பாளி என்பதை உணர்த்தக்கூடியதா இருக்கணும். தீயதை பார்க்க கூடாது, தீயதை பேசக்கூடாது, தீய எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் கொள்ளக்கூடாது, தீய வார்த்தைகள் நம்ம கேட்க கூடாது. அப்படியாப்பட்ட பயிற்சி 11 மாதமும் தொடர வேண்டும். ரமலான் என்றாலே கரித்தல், தடுத்தல், நம்மளுடைய பாவங்களை கரிக்க வேண்டும், நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளை தடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படியாப்பட்ட ரமலானே இருக்கணும். நம்ம ரமலான்ல அப்படி இருந்து விட்டு, ரமலானுடைய மாதத்தில் இறை பக்தியாளர்களாக, இறை அச்சமுடையவர்களாக இருந்துவிட்டு நாம் மற்ற மாதங்களில் ஏனோ தோனாவென்று நம்மளுடைய மன இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்தால் இது நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளமாக தான் இருக்கப்படுகிறது. நயவஞ்சகன் என்று யாரை சொல்லுவோம்? நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுவான், பின்னாடி ஒரு மாதிரி வேஷம் போடுவான் இல்லையா. அப்ப நாம் என்ன பண்றோம், ரமலானில் மட்டும் நாம் வேஷம் போட்டு விட்டு ரமலான் முடிந்து பெருநாளை கொண்டாடி விட்டால் எப்படி பெருநாளுடைய உடையை கலட்டி போடுவதை போல் நாம் இந்த இறையச்சையும் இறை பக்தியையும் நாம் கலட்டி விட்டு சென்று விட்டால் நயவஞ்சகனுடைய அந்த பண்புக்கு உரித்தானவர்களாக மாறிவிடும். அப்ப அல்லாஹ்விடம் நாம் என்ன பண்ணோம், அல்லாஹ்விடம் மிக அச்சமுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பிற்கான மாற்றத்தை பத்தி சொல்லும் போது சொல்றான், 3 விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல வரணும். அல் பக்ராவுடைய 183வது வசனத்துல இருந்து 185 86வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள்ல கடைசி இதை மட்டும் சொல்றேன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறக்கூடும்ங்கிறான். அப்ப இது எப்பவும் மாறி இருக்கணும்னு இல்ல, இந்த நோன்பு உங்களுக்கு வந்து விட்டால் அது இறையச்சத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த இறையச்சத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 46 இடங்களுக்கு மேலாக சொல்றான். முத்தகீன் இறையச்சமுடையவர்கள் அப்படின்ட்டு, இறையச்சமுடையவர்கள் சொல்லிட்டு இறையச்சமுடையவர்களை பண்களை பத்தி சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லிதான் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களேன்னு பார்த்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் வருது. அந்த வசனங்களை எல்லாமே நீங்க ஆய்வு செய்யுங்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த அளவுக்கு அப்படின்றத இறை நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், மேலும் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணம் அடைய வேண்டாம். அப்ப நீங்க அந்த இறைவனுக்கு அச்சம் எப்படி கொள்ள வேண்டுமோ அப்படி, சும்மா பார்த்தா பயம் 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 சொல்றது இல்ல, உண்மையான அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களை பத்தி, இறையச்சமுடையவர்களை பத்தி சொல்லும் போது 6 இடங்கள்ல முத்தகீன்களுடைய அந்த பண்பு நலன்களையும் சொல்றான். சூரா அல் பக்ராவுடைய 177வது வசனத்துல இறை நம்பிக்கையாளர்கள் முத்தகீன்களுடைய அந்த பண்பு நலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஹஜ்ஜுக்காக செல்லும் போது கூட உங்களுடைய வழித்துணை சாதனங்களில் மிகச் சிறந்த வழித்துணை சாதனம் எது அப்படின்னா ஃபஇன்ன ஹைர ஸாதத் தக்வா, ஸாதி தக்வா, உண்மை ஆதனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம் தான். நீங்க என்ன கொண்டு போறீங்களோ இல்லையோ உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தக்வா எங்க இருக்குங்கும் போது உள்ளத்தை காமிக்கிறாங்க.
அப்ப நம்மளுடைய உள்ளத்தில் அந்த இறையச்சம் இருக்கும் போதுதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நாம் உண்மை உடையவர்களாக, நம்ம நேசமுடையவர்களாக, அன்புடையவர்களாக, நாம் நல்ல மனிதர்களாக, நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பண்பு நல்ல நம்மளுக்கு வரும். இன்னும் அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவுடைய 185வது வசனத்துல இடையில சொல்றாங்க, அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட விஷயங்களை அடுத்து சொல்லுவாங்க. அதுக்குள்ள சொல்றாங்க, அல்லக்கும் தஷ்குரோன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக, கண்ணியமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். அப்ப இப்பேற்பட்ட குர்ஆன் நேர்வழியை அடையக்கூடிய ஒரு குர்ஆன் நமக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு நாம் அதிகமாக அந்த குர்ஆனின் வழியில் அடைந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவுடைய அடுத்த இதுல சொல்லும்போது சொல்றான், அல்லக்கும் யர்ஷுதுன், நீங்கள் நேர்வழி அடைந்திட முடியும். அப்ப இந்த தக்வா, இந்த இறையச்சம் இல்லையா, இந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பின் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், இறைவனுடைய நேர்வழியை அடைய முடியும். இறைவன் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு நேரான வழியை காட்டுன்னு கேட்கிறோம். அந்த நேரான வழிதான் இந்த முழுமையான திருக்குர்ஆனை பின்பற்றி நடக்கிறது. இறைவனுடைய அந்த கட்டளைகளை நம்மளுடைய வாய்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தலாக்குடைய 2வது 3வது வசனத்துல சொல்லும்போது சொல்றோம், யாரேனும் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுவாரானால் அல்லாஹ் அவருக்கு சிரமங்களில் இருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் வழிவகையை ஏற்படுத்துவான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அவர் நினைத்து பார்த்திராத வகையில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரமும் வழங்குவான். யார் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத் பார்க்கிறோம். அப்ப இந்த தக்வா என்பது, இறையச்சம் என்பது எப்படிப்பட்ட உள்ளங்களில் வரணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு ரிவாயத் அவங்க சொல்றாங்க, தக்வா என்பது எப்படி, இறையச்சம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒற்றையடி பாதையில் நடந்து செல்லும் போது, இரண்டு பக்கமும் முட்கள் இருக்கும் போது, முட்செடிகள் இருக்கும் போது உங்களுடைய நடை எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கும், பயமா இருக்கும். வேற எப்படி இருக்கும், ஜாக்கிரதையா நடப்போம். நம்மளுடைய ஆடைகளை எல்லாமே என்னது, இழுத்து பிடித்து கொண்டே நடப்போம். ஏன், அந்த முட்களில் மீது நம்மளுடைய ஆடை பட்டு விடக்கூடாது, நம்மளுடைய உடல் பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அப்ப அதே மாதிரிதான் இந்த தக்வா என்ற பாதை என்பது உங்களுக்கு இறைவனுடைய நினைவையும் இறைவனுடைய அச்சத்தையும் தோன்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதாக சொல்றாங்க. இன்னும் அந்த பால்கார பெண்மணி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு இரவு உலாக்கள் செல்லும் போது, உமர் ரலியல்லாஹு அவருடைய விட்டு தோழரும் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன பேச்சு குரல் கேக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நின்று கேக்குறாங்க. கேட்கும் போது சொல்றாங்க, ஒரு தாய் சொல்றா, நீ என்னது பால கறந்த பாலில் என்ன பண்ண, நீ தண்ணியை கல அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி முடியாதுங்கிறாங்க. ஏன் சொல்றாங்க, உமர் என்ன பண்ணுவாரு, நமக்கு தண்டனை வழங்கி விடுவார், உமர் என்னை பார்த்து கொண்டா இருக்கிறார் கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, உமர் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான்ற உணர்வு, அந்த உணர்வு, அந்த நேசம், அந்த அச்சம் என்னாச்சு, அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கலீஃபாவுடைய மகனுக்கு அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய பேர பிள்ளைகள்ல தான் யாரு, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து உருவாகுறாங்க பாக்குறோம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு அந்த தக்வா, அந்த இறையச்சத்தின் பால் அவங்களுடைய வாழ்க்கை செழுமையாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மக்களில் அதிக கண்ணியத்துக்குரியவர் யார் அப்படிங்கும் போது அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் தான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த இபாதத், வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம் தக்வாக இருக்க வேண்டும். நாம் தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக, ஆனா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய மன இச்சையை பின்பற்றி என்று இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெற்றி அடைய முடியாது. அப்ப நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுடைய நோக்கம் என்னது, அந்த செயல்பாடுகளில் இருந்து நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அப்ப அந்த நோக்கத்தை உணர்ந்து செயல்படும் போதுதான் அந்த வழிபாடுகளுடைய உன்னத அம்சம், உயர்ந்த லட்சியம், உயர்ந்த கூலி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாம் தொழுது விட்டு, தொழுகை பாய விட்டு எந்திரிச்ச உடனே நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருட்டு, பொய், கோல், புறம் எல்லாமே இருந்தது அப்படின்னா அந்த தொழுகை நம்மிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலதான் சொல்றோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகை பத்தி சொல்லும் போது, தொழுகை உங்களுடைய மானக்கேடா விஷயங்கள்ல இருந்து, தீய விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதா ஒரு அச்சமாக இருக்கணும், அம்சமாக இருக்கணுங்க. அதே மாதிரிதான் நோன்பு ஒரு தக்வா, இறையச்சத்தை ஊட்டி இறையச்சமுடையவர்களாக திகழணுங்கிறோம். அப்ப ஹஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் இருக்குது. அப்ப அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணோம், நம்ம செயல்படணும் அப்படிங்கறதை பார்க்கிறோம். அப்ப இந்த முழுமையாக இந்த நோன்பை தெரிந்தால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை நம்ம அடையக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்ப இந்த இபாதத்துகளுடைய நோக்கம்
இந்த வழிபாடுகளுடைய நோக்கம் வெறும் அமல்களாக, வெறும் இபாதத்துகளாக, வணக்க வழிபாடுகளுக்குள்ளேயே சுருங்கி விட்டால் நாம் இந்த இபாதத்துகளையும் இந்த நோன்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரஹ்மானை வணங்கவில்லை. நாம் எதை தான் வணங்கி கொண்டோம் இத்தனை காலமாக? ரமலான் என்ற ஒரு மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். நாம் ரமலானை படைத்த இறைவன் எந்த நோக்கத்திற்காக ரமலானை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானோ அந்த மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அப்படியாப்பட்ட ஒரு மாற்றமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்மை ரய்யான் என்ற ஒரு சுவனவாசலில் நுழைய வேண்டும் என்றால் ஒரு மாற்றத்திற்கான மாதமாக, மாற்றத்திற்கான செயல்பாடுகளாக நாம் கொண்டு வரணும். நாம் மட்டுமில்லை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி, நம்முடைய சமூகத்தினர், நம்முடைய உறவுகள், நம்மளுடைய முஹல்லா எல்லாம் இந்த மாற்றத்தை சுவைக்கக்கூடிய ஒரு சுவை மிகுந்த ஒரு அருட்கொடையை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக என்ற பிரார்த்தனை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.